அப்போ ஆண்டவர் நமக்கு ஸ்டாண்ட் பை. யாருக்கு ஆண்டவர் ஸ்டாண்ட் பை? யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்டாண்ட் பை. கூட இருக்கு, உடன் இருக்கிற ஜெகோவா ஷம்மா இம்மானுவேல் கூடவே இருக்கிற. அப்ப நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறிட்டா தேவன் நம்ம கூட இருப்பார். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருப்பார். ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பார். நமக்கு விரோதமா 1000 பேர் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு ஸ்திரீய விபச்சாரத்தை கையுமையுமா பிடிக்கிறான். பிடிச்சு கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி, மோசே தன் நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்டவர்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்ற, நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாம் கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறான். நீங்க சொல்லுங்க. பைபிள் சொல்லுது இயேசு அவளுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்தார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? உங்களுக்கு பாவம் இல்லாதவன் எவனோ அவன் கல்ல வீசிட்டான். எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டான். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை தண்டிக்க விரும்பல, போ, இனி பாவம் செய்யாது. அப்போ ஆண்டவர் அவன் சப்போர்ட்டிங்கா அவளுடைய பட்சத்துல நிக்கிறார். எல்லாரும் அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைக்கும் போது இயேசு மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்றார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்றவர். ஓகேங்களா? ஆண்டவர் நமக்கு நம்ம பட்சத்துல நிற்கிறவர், நம்ம கூட நிற்கிறவர், நம்ம கூடவே இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவர், ஸ்டாண்ட் பை. அப்ப என்னுடைய 11வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம் பக்கமாய் அல்லது நம் பட்சமாய் திரும்புகிறார். அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஜெபம் தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. அடுத்தது ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை பார்க்கும்படி செய்கிறது. 3வது ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, தேவனை நம் பக்கமாக திருப்புகிறது. ஓகே, நம்பர் 12, 12வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சொல்ல, என்னில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு என்ன விரும்புறான்னா, என் கூடவே இருங்கிற, என் கூடவே இருங்க, என் கூட இணைந்து இருங்க, என் கூட இணங்கி இருங்க, என் கூடவே இருங்க. அப்போ ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை தேவனோடு இணைக்கிறது. இன்னைக்கு தேவனை விட்டு வெகு தூரம் தள்ளி போயிட்டோம். ஈவன் ஊழியக்காரங்களா இருந்தாலுமே ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் போயிட்டோம். இல்ல, எஸ்பா வார்த்தை தான், பிரசங்கம், ஊழியம், ஆராதனை, ஆத்துமக்களை சந்திக்கும் போது அவங்ககிட்ட பேசும்போது பேசுற வார்த்தைகள் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் கூட இல்ல. என்ன சொல்ல வரேன்? பிரசங்கம், ஊழியம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம்னா மட்டும்தான் ஆண்டவரோடு கூட நம்மளால இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். ஜெபல ஆண்டவரோடு இணைக்கப்பட முடியாது. நம்ம இணைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இணைக்கப்படுகிற வாழ்க்கை. நீங்க ஜெபிக்க 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 தூரத்துல இருக்கிற நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவீங்க. முச்செடியில எரிகிற அந்த அக்னிமயமான காட்சியை பார்த்த உடனே மோசே இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்ட போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. கிட்ட போனான். மோசைக்கு என்ன அனுபவம் இருந்துச்சுன்னா, தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அனுபவம். சீஷர்கள் நிறைய பேரு
இயேசுவை பார்த்தோன்னே இயேசு இவங்களை விட்டுட்டு என்னை பின்பற்றி வானார். அவங்கள இயேசுவோடு இணைக்கப்பட்டார். சோ இயேசுவோடு அல்லது தேவனோடு இணைக்கப்படுகிற அனுபவம் வந்து ஜெபம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்துல நீங்க வளர முடியும். ஆண்டவரும் நீங்களும், நீங்களும் ஆண்டவரும். ஆண்டவரோடு இணைக்கப்பட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க பார்க்கும் பொழுது உங்க பார்வையில ஆண்டவர் பார்ப்பார். நீங்க பேசும்போது உங்க வார்த்தையில ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். நீங்க கையை நீட்டி வியாதியஸ்தரை தொடும் பொழுது கர்த்தர் அந்த வியாதியஸ்தரை தொடுவார். நீங்க எங்க போய் கால் கொண்டு நிக்கிறீங்களோ அங்க கர்த்தர் வருவார். சோ நீங்க என்ன செஞ்சாலும் அவர் வெளிப்படுவார். அதுதான் இணைக்கப்படுகிற வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அவரோடு இணைக்கப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம். அவரோடு அவரும் நானும் தான் அப்படிங்கிற வாழ்க்கை. இத வந்து ஜெபம்தான் நமக்கு ஏற்படுத்தி தருது. இன்னைக்கு 4 காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். 4 காரியங்களா பார்த்துட்டு வரோம். சோ இன்னைக்கு 4 விஷயங்களை பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் தேவ சத்தத்தை நாம் கேட்கும்படி செய்கிறது. ஜெபம் பிரத்யட்சமான தத்ரூபமான தரிசனத்தை, தேவ தரிசனத்தை, அவர் பார்க்கும்படியான பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. 11வது காரியம், ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஆண்டவர் நின்று அப்படி அழைத்து வர சொல்லும். அப்போ நம் பட்சமாய், நம்ம பேசுற சத்தம், நம்மளுடைய அலறல், நம்முடைய கூக்குரல், இதுக்கு நேரம் ஆண்டவருடைய பிரசனம் திருப்பப்படுகிறது. 12வது காரியம், ஜெபம் தேவனோடு நம்மை இணைக்கிறது. ஒரு இன்டர்லாக்க ஜெபம் நமக்குள்ளாக ஏற்படுது. நாமளும் ஆண்டவரும் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஜெபம் ஏற்படுத்துகிறது. சோ தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த 4 காரியங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இத நீங்க இந்த 4 பாயிண்ட் 2 பிரிக்கலாம். ஜெபம் கேட்கும்படி செய்கிறது, ஜெபம் பார்க்கும்படி செய்கிறது. ஓகே, ஜெபம் அவரை என் பக்கமா திருப்புது, நான் அவரோடு இணைந்து கொள்ளும்படி செய்கிறேன். எதுக்கு அவரை என் பக்கமா ஜெபம் திருப்புதுன்னா, நான் அவரோடு இணைஞ்சுக்கிறேன். அதுக்குதான் ஜெபம் கிரியை செய்யும். அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு வகுப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு வைக்கிறேன். நம்மள எத்தனை பேருக்கு 1 to 1 ஆண்டவரோடு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கு? விட்டுறாதீங்க. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க பழகுங்க. அடிக்கடி உபவாசம் பண்ணுங்க. அதிகாலையில் அதிக இருட்டோட எழுந்து தேவ சமூகத்துல காத்திருங்க. தேவன்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவர் பேசுகிறத கேட்டு ஆவியில களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சோ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான மேன்மையான காரியங்களை எல்லாம் செய்யும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நம்மள சில பேர் ஊழியர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபிச்சாதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஜெபிக்கலைன்னா நம்ம தான் கிரியை செய்வோம். ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். சோ நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டு விரும்புறேன். ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாங்களா? இந்த 4 பாயிண்ட் எல்லாம் சொல்லி ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலைனாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆனா நம்ம ஒரே ஒரு ஜெப குறிப்பு, என்னை ஜெபிக்கிறவனாக மாற்று ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளாக மாற்று ஆண்டவரே. இன்னும் நான் ஜெபிக்கணும். கண்ணை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புது. நீங்க இருக்கிற இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு ஜெப ஆவி, ஜெபிக்க வேண்டும் என்கிற தூண்டுதல், ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பம், ஜெபத்தை வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இணைந்து கொள்ள விரும்புகிறார்.
ஜெபிக்கிறவங்களா மாறிட்டோம்னா ஆண்டவர் நம்ம கூட இணைந்து கொள்ள துவங்குவார். ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவரோடு கூட நாம் உறவு கொள்ள முடியும், இணைக்கப்பட முடியும். ஜெபந்தான் அதை செய்கிறது, ஜெபந்தான் அதை செய்கிறது. ஆண்டவரே என்னை ஜெபிக்கிறவனாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் கால வேளையில கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபம் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம தியானிச்சோம்பா. ஆனா இன்னும் அதிகமா உங்களுடைய பிரசன்னத்துல காத்திருக்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடந்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய பிரசன்னத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆழமா ஜெபிக்க, இன்னும் அழுத்தமா ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. உங்களை பார்க்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்க்கணும் ஆண்டவர், உங்களை பார்க்கணும் ஆண்டவர், உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர். ஆமீன். யோவான் கேட்ட அந்த இடி முழக்கம் போன்ற அந்த சத்தம் கேட்கணும் ஆண்டவரே, நான் கேட்கணும். ஜெபத்துல ஆண்டவரே நீங்க என் பட்சத்துல வந்து நில்லுங்க, என் கூட வந்து நில்லுங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல ஜெபம் இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு செய்கிறது. தகப்பனே, நாங்க கற்றுக் கொடுத்த நீர் கற்றுக் கொடுத்த உடைய பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை நிற்கவும் இவைகளை அபியாசப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. இன்னும் அதிகமா ஜெபத்திலே தரித்திருக்க ஒரு ஜெப விருப்பத்தை எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்துவீராக. இணைப்புல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஜெப ஆவி நிரப்பட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise God. God bless you and God be with you all. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஜெப வாழ்க்கையை குறித்து நாங்கள் கற்று வருகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜெபமே நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை